ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நீங்கள் 10th படித்தது தான். செட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, த கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து ஒரு செட்டுக்குள்ளே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் செட். We have a set, a collection of well-defined object. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு செட் நோட்டேஷனுக்குள்ளே போடுறோன்னா அதுதான் செட். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் இங்கே தான் எழுதணும். செட், வாட் இஸ் செட்? செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல்-டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். அதான் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெண்டு எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கலெக்ஷன் ஆஃப் நோ ஹெட்ஸ் மேன் அப்படின்னு, தலையில்லா மனிதர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறேன். தலையில்லா மனிதர்கள் இருக்கிறாங்களா? இல்லை. அப்போ அது வந்து வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்போ அது செட்டு கிடையாது. அந்த மாதிரி இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 2. அப்போ அது இருக்குதா? ஈவன் ப்ரைம், தேர் இஸ் ஒன்லி ஒன் ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குதா அப்படி கேட்குறேன். ஸோ அப்படி எதுவுமே நமக்கு கிடையாது. அப்போ அது வந்து செட்டு கிடையாது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். அப்போ நமக்கு தெரிஞ்ச வெல் டிஃபைன்டுனா தெரிஞ்ச ஆப்ஜெக்டை வந்து சொல்கிறது தான் செட். இதுதான் ஃபஸ்ட்டு இதாக எழுதணும் டெஃபினேஷனாக. அடுத்தது சப்செட்டு. சப்செட் அப்படிங்கிறது என்னென்னா, A is a subset of B, B is a superset of A அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, அதுதான் வந்து நமக்கு சூப்பர் செட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அதோட சப்செட் என்னவா இருக்குன்னா 1 2 1 2. அந்த 1 2 3 சொல்லியிருக்கிறேன்னா அந்த 1 2 3 விட கம்மியாக இருக்கிற எல்லாமே சப்செட். சூப்பர் செட்டை விட கம்மியாக இருக்கணும். A is a subset of B means every element of the set A. Set A is an element of B. Bங்கிறது தான் சூப்பர் செட். அப்போது அந்த பியில் இருக்கிற எலமெண்ட்டை உள்ளது மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து எம்டி செட்டும் வந்து ஒரு சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். அதே செட்டு அதுக்கு ஒரு சப்செட்னு சொல்லுவோம். எம்டி செட்னால் நோ எலமெண்ட். இதை எப்படி நோட்டேஷன் பண்ணுறது வந்து எம்டி செட் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் செட் அப்படின்னா அதில் உள்ள ஒரு எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் வந்து ஈக்குவல் செட் அப்படின்றோம். ஸோ அப்போ முதல்ல செட் எழுதுறீங்க, அப்புறம் சப்செட் எழுதுறீங்க, அப்புறம் சூப்பர் செட்னா என்னென்னு எழுதுறீங்க, எம்டி செட்னா என்ன எழுதுறீங்க, எம்டி செட் அல்லது வாய்டு. அடுத்தது ஈக்குவல் செட்டுனா என்னென்னு எழுதிக்கிறீங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, எம்டி செட் பை அண்ட் த செட் ஏ இஸ் ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அதுதான் சொன்னேன். அந்த செட்டும் எம்டி செட்டும் அதுக்கு வந்து எந்த ஒரு செட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து சப்செட்டாக இருக்கும். இந்த செட்டுக்கு பேர் ட்ரிவியல் சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொன்னால் ஏ சப்செட் பி இஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது எம்டி செட்டு. அதர் தான் இந்த எம்டி செட் அண்ட் த ஹோல் செட். அதை தவிர மீது எல்லாமே ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொன்னோன்னா அந்த எலமெண்ட் அதில் இருக்காது. 1 2 3ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த 1 2 3ல் 4 அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து இதுக்கு சப்செட்டு கிடையாது. ஏங்கிறது வந்து ஒரு செட் 1 2 3 செட் நோட்டேஷனுக்குள்ளே போட்டிருந்தோன்னா அப்போ 4 அப்படின்னு சொல்கிறேன்னா அது வந்து நாட் அ ப்ராப்பர் செட்டு சப்செட்டு. இதுதான் வந்து அதோட இம்ப்ராப்பர் சப்செட். இப்போ இதில் பேர் என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 1 2 3 4ன்னு ஆரம்பிக்கும். அப்போ அதோட பெருசு எது? W, 0லேருந்து ஆரம்பிக்கும். Z அப்படிங்கிறது 0 ± 1 ± 2 அப்ட் எக்ஸெட்ரா ± வரைக்கும் இருக்கும். இது இதோட பெரிய செட்டு. அப்போ N இஸ் அ சப்செட் ஆஃப் W, W இஸ் அ சப்செட் ஆஃப் Z, Z இஸ் அ சப்செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னால் இதில் வந்து 1 2 3 ப்ளஸ் ஃப்ராக்ஷன்ஸும் சேர்ந்து இருக்கும். இது ரியல் நம்பர்ஸ்னால் எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸு, நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸு எல்லாம் மைனஸு ப்ளஸ்ஸு எல்லாம் சேர்ந்தது இது வந்து ஆர் இஸ் அ சூப்பர் செட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சூப்பர் செட்னால் இதுதான். அதோட சப்செட் வந்து Q, அதோட சப்செட்டு Z, Zோட சப்செட்டு W, Wயோட சப்செட்டு N, நேச்சுரல் நம்பர்ஸு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். 4 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா A யூனியன் B எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 2 3 4 5 ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான். அதுதான் A யூனியன் B. இன்டர்செக்ஷன்னா காமன். யூனியன்னா ரெண்டையும் சேர்க்கணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்கும் காமனாக எது இருக்கோ அது.
இது வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பவர் செட். பவர் செட் அப்படின்னு சொன்னோன்னா அதில் நம்பர் ஆஃப் பாசிபிள் சப்செட். இப்போ 1 2 3 இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணி எனக்கு காட்டணும். 1 2 3 ஏது ஈக்குவல் டு 1 2 3 எதுனா அதில் உள்ள சப்செட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுங்க. அந்த சப்செட் எல்லாத்தையும் 1 2 3 அப்படின்னா 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ 2 பவர் 3. 2 பவர் 3னா என்னது 2 × 2 × 2. ஸோ 4 × 2 8 எலமெண்ட்ஸ் அதில் இருக்கணும். அதுதான் 2 பவர் n அப்படின்னு சொல்கிறாங்க. n அப்படிங்கிறது வந்து அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் செட்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஏது ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு சொன்னால் அதோட பவர் செட்டு எத்தனை இருக்கும் அவ்வளோத்தையும் நீங்கள் எழுதி காட்டணும். இது ஹோம்ஒர்க். இதெல்லாம் 10th படித்தது தான். யூனிவர்சல் செட் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது. இப்போ இந்த இதில் NWZQR அப்படின்னா அதில் யூனிவர்சல் செட் வந்து என்னது R அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தது. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா ஏது ஈக்குவல் டு 1 2 3 மொத்தம் ஹோல் நம்பர் அதை யூனிவர்சல் செட் வந்து U வந்து நான் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஏங்கிறது வந்து 1 2 3 அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் அல்லது ஏ டேஷ் அப்படின்னு சொல்லிக்கலாம். 1 2 3 தவிர மீதி எந்த எலமெண்ட்லாம் அந்த ஹோல் செட்டில் இருக்குதோ அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட்டு. செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஏல பியை தவிர மீதி எல்லாம். இப்போ ஏ வந்து 1 2 3 அப்படின்னு வச்சுருக்கேன். பி வந்து 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஏ டிஃப்ரென்ஸ் பின்னா அந்த 3யை தவிர மீதி எதெல்லாம் ஏல இருக்கோ அதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இதெல்லாம் ஃபார்முலா இதை பார்த்துக்கோங்க. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ யூனியன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பியும் அந்த ஏ யூனியன் பியில் ஏ இன்டர்செக்ஷன் பி எதெல்லாம் வருதோ அதை தவிர இது எல்லாமே ஏசிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி. ஃபைனைட் செட்டுனா லிமிட்டடாக தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறேன் ஏது ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னா இதில் கவுண்ட் பண்ணிடலாம். அது ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா இப்போ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இது எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. அது இன்ஃபைனைட் செட்டு. அடுத்த சிங்கிள்டன் செட்னா ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்கணும். இப்போ அந்த இதில் இப்போ ஏது ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னா அடுத்த பிது ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத மட்டும் நான் நோட்டேஷனுக்குள்ளே போட்டுட்டேன். நான் செட் நோட்டேஷனுக்குள்ளே போட்டேன்னா அதுதான் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் இங்கே இருக்குது. இதை வந்து எல்லாமே ஃபார்முலா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிமார்கன்ஸ் லா இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஃபார்முலா. அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏது ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இது ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ காமா பி அண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி. ஏ கிராஸ் பி கிராஸ் சின்னா இதோட ஃபார்முலா ஏ கிராஸ் பி கிராஸ் சி இது ஈக்குவல் டு ஏபிசி ஏ பிலாங்ஸ் டு ஏ பி பிலாங்ஸ் டு பி அண்ட் சி பிலாங்ஸ் டு சி. கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் ஏ கிராஸ் ஏது ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா ஏ அண்ட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏது ஈக்குவல் டு 1 2 3 அண்ட் பி ஈக்குவல் டு 2 4 6 அப்படின்னு இருக்குது. ஏ கிராஸ் பின்னா 1 வச்சு கிராஸ் பண்ணோம். அதை 1, 2 1, 4 1, 6 2 வச்சு பண்ணும்போது 2, 2 2, 4 2, 6 3 வச்சு பண்ணும்போது 3, 2 3, 4 அண்ட் 3, 6 இதுதான் வந்து கிராஸ் பண்ணுறது. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டு கூடயும் பேர் பண்ணுறது. இதுதான் ஏ கிராஸ் பி. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து சம் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n + 2 அண்ட் 2 இஸ் லெஸ் than equal to 5 n இஸ் லெஸ் than equal to 5 and n belongs to capital N. Clearly a is equal to set of all x x is equal to 4n + 1 அப்படின்னு இருக்குது. என்னோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 is less than equal to n is less than equal to 5. less than equal to கொடுத்தா 2 5 இன்க்ளூடட். 2க்கும் 5க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் ப்ளஸ் 2 and 5. ஸோ 2 3 4 5 இதுதான் n. இப்போ ஒவ்வொன்றா இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? 4 × 2 அப்போ 8 + 1 9. அடுத்தது 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 × 3 + 1 ஸோ 13. அடுத்தது 4 சப்ஸ்டியூட் பண்ணணும் 5 அப்போ இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? இதுதான் செட்டு. ஏங்கிற செட்டு இதுதான். இப்போ இதில் எத்தனை இருக்குதோ அதுதான் பவர் செட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2 பவர் 4 இதில் எது கேட்டிருக்காங்க? பவர் செட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 4 இருக்குது. அப்போ 2 பவர் 4 2 பவர் 4னா 16 2 × 2 × 2 × 2 ஸோ 16 இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறக்கு. அப்போ இதுக்கு எத்தனை சப்செட் இருக்கும்னா 16 சப்செட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2. In a survey of 5,000 persons in a town, it was found in 45% of the person known language ஏங்கிற லாங்குவேஜ் வந்து 45% தெரியும், 25% B, 10% C, 5% the language A and B, 4% of known B and C, 4% language A and C, 3% of the person known all the 3 languages. Find the person who knows only the language A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் 10th படித்த மாதிரி இந்த வென் டயக்ராம் மூலமாகவும் போடலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ நான் வென் டயக்ராம் மூலமாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5,000 பர்சன்ஸ் அதில் 45% நோன் ஒன்லி ஏ. அப்போ இது இவ்வளவும் சேர்த்தா நமக்கு 45 வரணும். 45ங்கிறது ஏ, ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஏ மட்டும். அப்போது இதில் எதெல்லாம் சேர்ந்துரும்னா ஏ அண்ட் பி. ஏ தெரிஞ்சவங்க பி ரெண்டுக்கும் காமனாக உள்ளது, ஏபிசி காமனாக உள்ளது, ஏ அண்ட் சி சேர்ந்தவங்களும் சேர்ந்து இதில் இருக்குது. இப்போ இதில் 2ங்கிறது என்னன்னு பார்க்கலாம். 25 வந்து பி, ஸோ இங்கே வந்து பி 25, இங்கே சி வந்து நமக்கு 10%. 5% லாங்குவேஜ் 5% நோன் லாங்குவேஜ் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி வந்து 5%. காமன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3. அப்போ 3 - 5 எவ்வளவோ அதுதான் இந்த 2 ஏ அண்ட் பி தெரிஞ்சவங்க. அதே மாதிரி 3% காமன் ஃபார் ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஎன்சி கண்டுபிடிக்கணும்னா ஏஎன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பிஎன்சி வந்து 4% வந்து ஏஎன்சி. அப்போ பிஎன்சி வந்து எவ்வளவு, அதுவும் 4% தான். அப்போது இங்கே பிஎன்சி 4%னா இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்க்கணும். ஏஎன்சி ஏஎன்சி வந்து 4. அப்போ இங்கே 3 போயிடுச்சுன்னா மிச்சம் 1. அதே மாதிரி இங்கேயும் 3 போயிடுச்சுன்னா மிச்சம் 1. இது 1 தான் வரும். ஏன் இதெல்லாம் போடலை அப்படின்னா நமக்கு ஏ மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அதனால் விட்டுட்டாங்க. அப்போது மொத்தம் 45. இதில் 2 + 3 5 + 1 6 சப்ராக்ட் பண்ணால் 39. இதுதான் வந்து ஏ மட்டும் தெரிஞ்சவங்க. அப்போ ஏ மட்டும் தெரிஞ்சவங்கன்னா என்ன செய்யணும், 5,000 × 39%, 39/100 என்ன வருதோ அதுதான் ஆன்சர். இந்த மெத்தட் ஒன்று புரிஞ்சிருக்குன்னா இதையே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலாம். இந்த இதுலேயும் என் ஆஃப் ஏ வந்து 45% அவுட் ஆஃப் 5,000, அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். என் ஆஃப் பி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க, என் ஆஃப் பி வந்து 25%, 25/100 × 5,000 போட்டிங்கன்னா இது கிடைக்கும். அடுத்த என் ஆஃப் சி அப்படிங்கிறது என்னது, 10%, 10/100 × 5,000 போடணும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏயும் பியும் சேர்த்து எவ்வளவு, 4 ஏயும் பியும் சேர்த்து 5%. ஸோ 5/100 × 5,000. அதே மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கணும். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் இன்டர்செக்ஷன் சி டேஸோட ஃபார்முலா இது. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி த ஹோல் டேஸ். இது இப்போ நம்ம ஃபார்முலா ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததில் அதிலிருந்து இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கணும். இதுக்கு இது ஃபார்முலா, இதில் இருந்து இந்த இதுக்கு எக்ஸ்பேன்ஷன் இந்த ஃபார்முலா. இதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது புரிஞ்சிருந்தால் இந்த மெத்தட் போடுங்க அல்லது இந்த மெத்தட் போடுங்க. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.